ஹாய், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, மணக்க மட்டன் குழம்பும் மட்டன் வறுவலும் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு கல் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருங்க. நான் எப்போவுமே ஒரு 8 விசில் விடுவேன். நீங்கள் எந்த அளவுக்கு குக் ஆகணும்னு உங்களுக்கு தெரியும்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டு இறக்கிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சின்ன ஸ்பெஷல் மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மசாலா நம்ம வறுத்து அரைச்சி பண்ணுறதுனால நமக்கு நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் வந்துட்டு மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, வரமிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணலை. இந்த மசாலா எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணாமல் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாத்தையுமே போட்டு நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு அது கூட சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா தேங்காய் போட்டுருவேன். தேங்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயுமே கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு வர்ற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ அந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ஒரு பக்கம் மட்டனுமே நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ வந்து மசாலா எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டு அதை நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோன்னா நமக்கான ஸ்பெஷல் மசாலா வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து வதக்க போகிறோம். நான் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து நமக்கு எப்போவுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பெரும்பாலும் நம்ம வீட்டில் வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறது. பெரிய வெங்காயம் ஏதாவது சட்னி அந்த மாதிரி ஏதாவது செய்யும்போது தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. ஸோ சின்ன வெங்காயம் நான் இன்றைக்கி வந்து போட்டு அரைச்சிருக்கேன் வேறு இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்த்து போட்டு வதக்கியிருக்கேன். இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்க விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்குங்க. அதோட ரா ஸ்மெல் வந்து நமக்கு கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு கிரேவி வந்து நமக்கு ஒரு மட்டன் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மட்டன் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேக வச்ச மட்டனை அதே தண்ணியோட, நான் கொஞ்சமாக தான் தண்ணி வச்சேன், ஸோ ரொம்ப தண்ணி இருக்காது, அதே தண்ணியோடு சேர்த்து அப்படியே போட்டு வதக்குங்க. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வற்றி வந்துடும். அதே தண்ணியோட யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு டேஸ்ட் வந்து இன்னுமே பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் அதோடு போட்டு குக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் கொதிச்சிட்ருக்கு. ஸோ நல்லா வற்றி வந்தோன்னே நம்ம மல்லித்தூள் போட்டு இறக்கிட்டோன்னா நமக்கு வந்து மட்டன் வறுவல் வந்து ரெடி ஆயிரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, பாப்பா நல்லா சாப்பிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம அரைச்சி வச்சதுனால காரம் வந்து கொஞ்சம் மைல்டாகவே தான் இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் எல்லோரும் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க, நான் அதிகமாக சாப்பிடுவேன். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குழம்பு கிரேவி, மட்டன் கிரேவி பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கும் இதே மாதிரி தான், அதே மசாலா தான், அதையும் போட்டு நான் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். ஏன் நான் தனியாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நமக்கு வந்து கொஞ்சம் அளவு வந்து மிக்ஸ் மேட்ச் ஆகாமல் போயிடும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நான் தனித்தனியாகவே மசாலா எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கிட்டேன். வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கிரேவி பண்ணிட்டோம். இதுலேயும் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிடணும். அதே மாதிரி வதக்கி எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. மட்டன் சாப்பிடாமலே மட்டன் செஞ்சிட்ருக்கேன். என்னன்னு தெரில, சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது வந்து கொடுக்காமலே இருந்துட்டாங்க. ஸோ அதோட டேஸ்ட் வந்து எனக்கு கடைசி வரையும் பிடிக்காமலே போயிடுச்சு. நான் அது வரைக்கும் சாப்பிட்டு பார்த்தது கூட இல்லை.
எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதே மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடுங்க. பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்குமே நல்லா வதக்கிடுங்க. ஸோ வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ போட்டு வதக்கிட்டு மட்டன் இதை விட சூப்பராக செய்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு முடிஞ்சால் எனக்கு ரெசிபி கொடுங்க. நான் எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து மட்டன் வந்து சாப்பிட்டதில்லைல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச ரெசிபிஸ் வச்சு நான் செஞ்சிட்ருக்கேன். இதை விட சூப்பராக எல்லோரும் செய்வீங்க அப்படின்னா எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபிஸ் கொடுங்க. ஓகே, இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். தக்காளியுமே நல்லா வதங்க விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதே பேஸ்ட்டை இதில் போட்டு வதக்குங்க. அதே மாதிரி அந்த பேஸ்ட் வந்து நல்லா ரா ஸ்மெல்லில் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கல் உப்பு போட்டு வதங்க விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து குக் ஆகிடும் தக்காளி எல்லாமே. ஸோ அதனால் நான் கல் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேன். நம்ம ஏற்கனவே மசாலா எல்லாமே வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் பெருசாக வந்து ரா ஸ்மெல்ஸ் இருக்காது. இருந்தாலும் இதில் போட்டு நீங்கள் நல்லா வதக்கும் போது அதோடய ரா ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிட்டு நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அதை பார்த்து நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு நான் எலும்பு எல்லாத்தையுமே தனியாக குக்கரில் போட்டு வேக வச்சிட்டேன். மட்டன் கறி தனியாக, மட்டன் எலும்பு தனியாகவே நான் பிரித்து வேக வச்சிட்டேன். எல்லாமே கலந்து தான் கொடுத்துருந்தாங்க, தனித்தனியாலாம் கொடுக்கல. ஸோ எல்லாமே கலந்து கொடுத்ததுனால நமக்கு கோவிலில் கொடுத்தது தான் இல்லையா. ஸோ எல்லாமே கலந்து தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே நான் தனியாக போட்டு ஒரு 8 விசில் வர வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுவுமே நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா மட்டனை வந்துட்டு அப்படியே தண்ணியோடையே போட்டு சேர்த்து வேக வச்சுருங்க. ஸோ இது நம்ம வந்து குழம்பா பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கு எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர அளவுக்குமே நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்காது. ஸோ நார்மல் ஸ்டேஜில் தான் இருக்கும். பாருங்கள், குழம்பு ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, சூப்பரான மட்டன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குழம்பு தான். ஸோ ரொம்ப கெட்டியாலாம் இருக்காது, இந்த மாதிரி செமி கிரேவியாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது தவறு இருந்தாலுமே சொல்லுங்கள், நான் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.